பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to read from the Gospel of Luke chapter 5 verse 1. எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் சத்தமாக படியுங்கள். If anyone has taken it in your Bible, please read. பின்பு அவர் எருசலேமில் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென். ஹalleluya. Amen. Hallelujah. கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகள் நான் இந்த சுவிசேஷ பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். Around 35 years I have been involved in this gospel ministry. என்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை விதைக்க முடியும். My ministry is just sowing God's word. இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்னுடைய ஊழியத்துக்கு பின்னாக இருக்கிறது. In my ministry, importance is not given for prophecy or healing or the other thing. என்றால் இந்த நாட்களிலே அதுதான் அதிகமாக இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Many people around the world give importance to these things. எத்தனையோ ஜனங்கள் இவ்விதமான அற்புத அடையாளங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். And many people are seeking after miracles and signs. தேவ வசனத்திலே அங்கே தவனம் உள்ளவர்களும் தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களும் குறைவாக இருக்கிறார். And the people are very few who want to listen to God's word and understand God. இன்றைக்கு இந்த படித்த வேதாகம பகுதியிலே நீங்கள் மிக கவனமாக படித்து பாருங்கள்.
because they wanted to listen to his words. தேவ வசனம் தான் எங்களுக்கு ஆளும். It is God's word that gives us comfort. தேவனுடைய வசனம் தான் எங்களை பலப்படுத்துவது. It is God's word that strengthens us. எங்களுடைய குழப்ப நிலைமைகளிலே எங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் காட்டுவதும் தேவனுடைய வசனம் தான். It is God's word that gives us light when we are perplexed and in darkness. சில வேளைகளிலே நாங்கள் வாழ்வில் தடுமாறி நிற்கும் பொழுது நாங்கள் செல்கின்ற பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பது தேவனுடைய வசனம் தான். And it is God's word when we are stumbled on our way. God's word leads us and guides us. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். And therefore the psalmist says, சங்கீதம் அங்கே 107 சங்கீதம் 20 வசனத்தை படிங்கள் பார்க்கலாம். Psalm 107 verse 20. 119 சங்கீதம் 102 வசனம். Psalm 119, 105 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Your word is a light unto my feet and a lamp unto my path. சங்கீதக்காரனாகிய தாவீது, Psalmist David, அனுபவ ரீதியாக இந்த சங்கீதங்களை அவர் பாடி இருக்கிறார். he wrote these psalms from his experience. தேவனுடைய வசனம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. It is God's word that is our guidance. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரமானது தேவனுடைய வசனத்திலே இருக்க வேண்டும். Even the foundation of our faith should be God's word. அப்படியாக நாங்கள் வசனத்தின் மீது அஸ்திவாரம் விடும் பொழுது எங்களுடைய வாழ்வு ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார். When we lay our foundation on God's word, we will never be shaken. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் அற்புதங்களிலும் அடையாளங்களிலும் சொற்பனங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் ஊழியர்களிலும் அஸ்திவாரம் விதனால்தான் விலகி போகிறார். Today we see many Christians are stumbled and they fall away because they lay their foundation on the preachers or miracles or signs. ஆயினாத்தான் வேதம் எங்களை வேத வசனத்திலே நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. And that's where the word of God emphasizes that we should lay our foundation on God's word. இங்கே நாங்கள் சங்கீதம் 107 20 வசனத்தை படிப்போம். Psalm 107 verse 20. Could you read? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி Amen. அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்க தேவனுடைய வசனத்தை பற்றி வேதம் என்ன கூறுகிறது? My dear children, what does the Bible say about God's word? அவர் தம் வசனத்தை அனுப்பி He sends His word அவர்களை குணமாக்குகிறார். and heals them. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of இந்த God, வார்த்தை என்னத்தை குறிக்கிறது? this word, what does it say? யோவான் 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். வசனம் என்று குறிப்பிடுவது கர்த்தராகிய இயேசுவையே அது குறிப்பிடுவதாக இருக்கிறது. Hallelujah. In the Gospel of John, in first chapter, we read, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. And the Word became flesh and dwelt among us. It refers to Jesus Christ our Lord. ஆகையினால் வசனம் என்று இங்கே குறிப்பிடுவதும் கர்த்தராகிய இயேசுவையே குறிப்பிடுவதாக இருக்கிறது. And here the Word refers to the Lord Jesus Christ. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான வார்த்தையாகிய குமாரனை 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பூமிக்கு அனுப்பினார். The Father God sent His Son to this world 2000 years ago. அவர் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, இதோ பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க, நித்திய ராஜ்யத்தை தர எங்களுக்காக தன்னையே ஒப்புக் கொடுத்தார். And He gave Himself in order to deliver us from our sin, to destroy the works of the devil, and to give us eternal kingdom and eternal life. அவர் அங்கே அடிக்கப்பட்டார். And He was smitten, அவரை அடக்கம் பண்ணினார்கள். and He was killed, and He was buried. ஆனால் வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். And on the third day, according to God's word, He rose from the dead. அங்கே அந்த தேசத்திலே நாங்கள் அந்த கல்லறைகளை பார்த்தோம். 2 கல்லறைகள் இருக்கிறது. And as we went to Israel, we saw
நம்புங்கள். Therefore, you believe His word. அவருடைய வசனத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை இடுங்கள். Lay your foundation on His word. நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. Then you will never be shaken. இந்த இத்தனை ஆண்டுகள் நாங்கள் நம்முடைய ஓட்டத்திலே நாங்கள் உறுதியாய் விசுவாசமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், And in our lives, as we have run our life so many years, still we are strong in our faith. நானும் பாஸ்டர் இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வார்த்தையிலே எங்களுடைய அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறோம்.